நீ வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போனால் திட்ட போகிறாங்கடா, நம்மளே லேட்டாக தான் போய் நேரம் ஹோம் ஒர்க் திட்ட போகிறாங்கடா. என்ன பண்ணுறதுனே தெரியல. சிரமப்பட்டு உட்காரலாம். All of you students, good morning. Good morning, ma'am. எல்லாரும் இன்னைக்கு டைம்க்கு ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களா? பென்சன், நீங்க எப்போ வந்தீங்க? 8:30 மணிக்கு வந்தோம். எப்படி வந்தீங்க? கார்ல வந்தோம் மிஸ். நீங்க எப்படி வந்தீங்க ஷாலு? ஓகே ஓகே. நீ எப்படி வந்த ஜோஷுவா? நடந்து வந்தோம் மிஸ். ஏன் நடந்து வந்த? வீட்டில் யாரும் இல்லை, கூட்டிட்டு போகிறதுக்கு. பஸ் வரும் இல்லையா? இல்லை மிஸ், காசு மிஸ். சரி சரி உட்காருங்க. சரி, இன்னைக்கு நம்ம தமிழ்ல வந்து செய்யுள் பார்க்க போறோம். சரியா? எல்லாம் கவனமா கவனிங்க. கவனிச்சு பாருங்க. நீ அவுட் ஆயிடுறாடி. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? என்ன அங்க பேசுற சத்தம்? நல்லா கவனிச்சு எழுதுங்க. நீதானே அவுட். யார் இங்க பேசிட்டே இருக்கிறது? பாத்துட்டே இருக்க. ஜோஷுவா எந்திரி, தருண் எந்திரி, பொழிலின் எந்திரி. எப்போ பாரு கிளாஸ்ல பேசிட்டே இருக்கிறது உங்களுக்கு வேலை. எப்போ பாரு கிளாஸுக்கு லேட்டா வர்றது வேலை, கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறது வேலை. எப்பவுமே பிஹேவியர்ல நீங்க 3 பேரும் ரொம்ப மோசமா இருக்கீங்க. ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? ஏன் முடிக்கல? என்ன உடம்பு சரியில்லைன்றதுல ஒரு ரீசனா? உடம்பு சரியில்லைன்றதுல ஒரு ரீசனா? உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் முடிக்கல? வெளியில போயிட்டேன். நீங்க ஏன் முடிக்கல? கோல்டு. இதெல்லாம் ஒரு ரீசனா? அப்புறம் எதுக்கு நான் வந்து எங்க கிளாஸ்ல உட்காந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்குலாம்? இப்படி ரீசன் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எப்போ பாரு இதே ரீசன். தத்திங்க மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட வேண்டியது, ரீசன் சொல்லிட்டு போக வேண்டியது. படிக்கிறதே கிடையாது. கேட்டா நாங்க நடந்து வரோம், நாங்க கஷ்டப்பட தெரியுதுல்ல, உங்க பேரண்ட்ஸ் உங்களை கஷ்டப்பட்டு அனுப்புறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்படியே இப்படி இருக்கீங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? கிளாஸ்ல சும்மா பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் பாக்குறதுனால அதான் பண்றீங்க. ரொம்ப வஸ்டா இருக்கீங்க. ஏன் பேசுறீங்க? யார் பேசுறது? இந்த பசங்களா? பாரு, அந்த பசங்க மூஞ்சி பாருங்கடா. 2 பேரும் பேசுற மாதிரி. பென்சன், என்ன பென்சன் பேசுனீங்களா? பாரு, அந்த 2 பேர் மூஞ்சி பாருங்கடா. எங்க பேசுன மாதிரி தெரியுது பாருங்க. எப்படி அப்பாவே உட்காந்து பாரு. நான் எழுதுற செய்யுள் காட்டுங்கம்மா, காட்டுங்கடா. பாரு எவ்வளவு அழகா நான் சொன்ன செய்யுள் எழுதிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பழி போடுறீங்க? சும்மா இப்படி எல்லாம் சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க ஃபேஸ்லயும் பார்த்தா தெரியல, இவங்க ஃபேஸ் பார்த்தா தெரியல எனக்கு. வா இந்த பக்கம் வா. 3 பேரும் கிளாஸ் விட்டு வெளியே போ. முட்டி போடு. இனி ஒருக்கா இவங்க செய்யற மாதிரி யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அதனால இவங்களுக்கு பண்ற பனிஷ்மெண்ட் தான் எல்லாருக்கும் பாடும். ஒழுங்கா படிப்பீங்களா? பாடம் நடத்தும் போது ஒழுங்கா கவனிப்பீங்களா? சொல்ற பேச்சு கேட்பீங்களா? சீக்கிரம் கிளாஸ் வருவீங்களா? நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு தான் நீங்க வரணும். எப்ப பாரு ஃபர்ஸ்ட்னா சுத்தம். படிக்கிறதுல ஒண்ணும் இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. அவங்க 2 பேரையும் பார்த்து கத்துக்கோங்க. எதுவுமே சொல்றது இல்ல, செய்யறதா இல்ல. எதுவுமே பண்ண திருப்பி அப்படியே ஒண்ணு நீ நியாயப்படுத்தாத ஜோஷுவா. என் மிஸ்ஸுக்கு தெரியாதா யார் கரெக்டா படிக்கிறவங்க, யார் நான் கரெக்டா படிக்காதவங்க? சரி ஸ்டூடெண்ட்ஸ், பென்சன் நீங்க கரெக்டா முடிச்சுட்டு வந்துடும். சரியாம்மா? ஒன்னு மாதிரி குட் பாய், ஒன்னு மாதிரி ஷாலோ மாதிரி குட் பாய் பசங்களை பார்க்கவே முடியாது. சரியா? குட் பாய். நல்லா எழுதுங்க, நல்லா படிச்சுட்டு வந்துடணும். சரியா? நாளைக்கு நீங்க வரும்போது உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். அவங்கள பார்த்து நான் பிரின்சிபல் கூட்டிட்டு போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சரி பாய். கிளாஸ் ஓவர். நீங்க எங்க இருந்திருக்கீங்க? அடுத்த கிளாஸ் மிஸ் வர வரைக்கும் நீங்க இப்படியே தான் முட்டி போடணும். ஆச்சி 2 சண்டே கிளாஸ். இன்னைக்கு பாஸ்டர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியுமாடா உங்களுக்கு? நீங்க வசனத்தெல்லாம் கவனிச்சிங்களா? சர்ச்சில் என்ன நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு கவனிச்சோம். எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அந்த நாளை தந்தீங்க, அதற்கான உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்போ நாங்கள் சண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எங்கள் கூட இருக்க போகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் சர்ச்சில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, பாஸ்டர் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கேட்டீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு? இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்துட்டு எப்படி வந்து தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே சிறு பிள்ளைங்க. நம்ம வந்து பெரியவங்க பண்றதை பார்த்துட்டு நம்ம வந்து நினைக்கிறோம் இவங்க இப்படி பண்றாங்க, நம்ம இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஏசப்பா நம்மளோட பைபிள்ல வந்து எப்பவுமே அப்படி சொல்லி கொடுக்கல. நம்ம வந்து ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு மேம் இருக்காங்க. அவங்க வந்து தப்பு செய்யாதவங்களை வந்து திட்டுறாங்க. ஆனா அவங்க பேசிட்டு இருக்கிறவங்க வந்து திட்ட மாட்டாங்க. அது ஏன் மிஸ்? அது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து அவங்க இருக்க பொசிஷன் அப்படி, அவங்க வந்து டீச்சர். அதனால அவங்க வந்து சில டைம் கோவப்படுவாங்க, சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. அதனால நான் பைபிள்ல வந்து நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கு, நம்மளை பார்த்தா நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையுமே அன்புக்கு வரணும். பைபிள் ஒரு வசனம் என்ன போட்டிருக்குன்னா, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம எப்பவுமே ஒருத்தங்களோட தாழ்மையா அன்பா இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எப்பவுமே ஆசீர்வதிப்பாங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். இதுதான் இன்னைக்குள்ள நம்ம சண்டே கிளாஸோட டாபிக். எங்க போனாலுமே நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், நம்ம எப்பவுமே அன்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி முடிப்போம். இயேசுப்பா, நாங்க வந்து எல்லாத்தையுமே அன்பா இருக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நாடகத்தோட கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து பார்ஷியாலிட்டி ஆக்சுவலா ஏற்றத்தாழ்வுகளோட நடத்துனாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது சிறு பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த பாடத்தை படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம கூட போக சான்ஸ் இருக்கு. அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க வந்து எப்படின்னா அன்போட தான் வந்து நடத்தப்படணும் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லும் போது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து அது அன்பா தான் நம்ம நடத்தப்படணும், அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட அவங்க கத்துக்கணும்னு இருக்காங்க. அதனால வந்து சிறு பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து அன்பா வந்து நடத்தணும். ஆக்சுவலா சிறு பிள்ளைங்க வந்து கண்ணாடி மாதிரி, நாம என்ன பண்றோமோ அதை அப்படியே பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து அவங்களை அன்பா நடத்துவோம். அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களே நம்ம வந்து அன்பா நடத்தணும் அப்படிங்கிறத. அதை நம்ம சுமஸ்திரம் திருச்சபையில இருந்து நல்லா சிறப்பாக நடித்து கொடுத்தாங்க. நன்றி.